minus old ratio. Sacrificing ratio formula என்ன? Good, very good. See, any partnership sum 5 marks comprehensive sum எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? So, so. வாடா 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 உனக்கு தானே வெயிட் பண்ணிண்டா. யார் என்பரா? ஓ, ஓகே ஓகே. சரி சரி சரி. நிஜமா நான் பாத்துக்கிறேன் நான் அடுத்த வாட்டில இருந்து. Any partnership sum first new profit sharing ratio. Chapter 5 தானே பார்ட்னர்ஷிப்ல. எனி பார்ட்னர்ஷிப் சம்மோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கால்குலேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அடுத்தது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அப்புறம் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், அப்புறம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டோ லாஸோ வரும், அதை அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட் மூவ் பண்ணுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷனு, கேஷ் கான்ட்ரிபியூட்டட் பை நியூ பார்ட்னர் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ரிமைனிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேலன்ஸ் கேரி டவுனா பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துன்னு போவோம். ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜென்ரலாக பேலன்ஸ் கேரி டவுன் வந்து இஃப் த செட்டில்மெண்ட் இஸ் நாட் மேட் இமீடியட்லி அப்படின்னா 2 லோன் அக்கௌண்ட்னு வந்துடும் அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு. இல்லை பார்ட்டா கேஷ்ல பண்ணிட்டாங்க, பார்ட்டா இன்னும் பெண்டிங்னா 2 பேங்க் வந்து எவ்வளோ பண்ணிட்டாங்களோ அந்த அமௌண்ட்டு ரிமைனிங் 2 லோன்ஸ் அப்படி எடுத்துட்டு போவோம். எனி காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம் எப்படி அட்டன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்லா அக்கௌண்ட்டையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறதுலாம் கரெக்டாக அந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கணும். அசர்ட் எல்லாம் இன்னர் காலத்துல போட்டுக்கணும். அப்புறம் ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல படிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்லி பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்னா ஒன்லி 1 எஃபெக்ட், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா வந்து 2 எஃபெக்ட்ஸ் அப்படி வரும். இப்ப பை அப்படி இருக்கு, பை 10% அப்படி இருக்குன்னா வெறும்னா இந்த பைல இருக்கிறது வந்து ரீவால்வேஷனுக்கு போகும், பேலன்ஸ் ஷீட்ல லெஸ் பண்ணுவோம். அட்டன் வந்ததுன்னா இந்த 6000க்கும் 8000க்குமான டிஃபரன்ஸ் ரீவால்வேஷனுக்கு வரும். ரீவால்வேஷன் வர அமௌண்ட்டை இங்க வந்து டிடக்ட் பண்ணி காமிப்போம். டெத் ஆஃப் பார்ட்னர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சி டெத் வரும்போது அதே மாதிரி ரிசர்வ்ஸ், அசர்ட்ஸ், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட், கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் டெத், செட்டில்மெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் டியூ டு தி டிசீஸ்ட் பார்ட்னர். இது டெத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து ஒரு 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா?
அமௌண்ட் இஸ் டியூ பெய்ட் ஆஃப் இமீடியட்லி, நாட் பெய்ட் இமீடியட்லி, பெய்டு இமீடியட்லி. ஒன்று இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டெத்தில் வரும், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இன்னொன்று ஒன்று இருக்கே ரிட்டையர்மெண்ட்ல. ஓகேவா? ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத்துனாலே எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் வந்துருவான். ஓகேவா? எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் வந்துருவான். ஸோ பெய்டு இமீடியட்லினா செக்கை கிரெடிட் பண்ணுவோம், நாட் பெய்டு இமீடியட்லினா லோனை கிரெடிட் பண்ணுவோம். பார்ட்லி இது பார்ட்லி அதுன்னா பேங்க் பார்ட்டு எந்த பார்ட்டோ அப்புறம் லோன் அக்கௌண்ட் எதுவோ போட்டு இது பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 19 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷேரிங் த ப்ராஃபிட்ஸ் இன் த லாசஸ் 3:2, அசட்ஸ் ரீவால்டு, குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வேல்யூடு, நாட் பெய்டு இமீடியட்லி. ஸோ நாட் பெய்டு இமீடியட்லி அப்படின்னாலே லோன் அக்கௌண்ட்டுக்கு அது கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இது அப்புறம் வேற என்ன மேஜரா இதுல? ஆ குட்வில் அக்கௌண்ட். இங்க குட்வில் வந்து எப்படி சொல்றாங்கன்னா 30,000 இது பண்ணிருக்காங்க குட்வில் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் அந்த குட்வில்லோட வந்து இப்போ 30,000 அவனோட ஷேரை மட்டும் முத்துக்கும் முரளிக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா முத்து கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், முரளி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், டு மனோஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ அந்த குட்வில் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. குட்வில் ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் இதோட இது வந்து இதுதான் சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓபன் ஆல் அக்கவுண்ட்ஸ், எனி பார்ட்னர்ஷிப் சம், ஓபன் ஆல் த அக்கவுண்ட்ஸ், அப்டேட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஞாபகம் வருதா? ரீகலெக்ட் பண்ண முடியுதா பிரியங்கா? நம்ம ஒர்க் பண்றதெல்லாம் ஜனன், மோகன், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் அப்டேட் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு இம்பாக்ட் தான், ஒன்லி ஒன் இம்பாக்ட். இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து 2 இம்பாக்ட். அப்புறம் டெப்ரிசியேஷன் பைன்னு இருந்ததுன்னா பைக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வில் கோ டு ரீவாலுவேஷன். ஓகேவா? 2ன்னு இருந்ததுன்னா அதோட டிஃபரன்ஸ் வில் கோ டு ரீவாலுவேஷன். ஓகேவா? டிஃபரன்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் அந்த 2க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வில் கோ டு பேலன்ஸ் ஷீட். சரி, வில் கோ டு ரீவாலுவேஷன். அப்புறம் வேற எதுவும் மிஸ் பண்றேன்? ஆ இப்போ இந்த பார்ட்னர் ரிட்டையர்ஸ் அவரோட ப்ராஃபிட் வந்து ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து will be distributed. It is based on current year's turnover. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, previous profits or average of past years may be taken as a base. இப்போ let's say இவங்க 3 பேர் பார்ட்னர்ஸ் ஈக்குவலியா பிரிச்சுக்கிறாங்க, இது கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராஃபிட்னா 30,000 பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? 3/12 into 1/3. ஆவரேஜ் ப்ராஃபிட்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணிட்டு அதுல 3/12 into 1/3 பண்ணும். இந்த சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. illustration 14
சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ நல்லா படிச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, நல்லா குட்டி குட்டி சம்ஸ். ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிடுறேன். ஃபார்மேட் அதெல்லாம். ஆ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல நான் குயிக்கா கேட்கட்டுமா, நீங்க பதில் சொல்றீங்களா? ஜனன் நீங்க சொல்லுங்க கண்ணா. இப்ப வந்து இன்க்ரீஸ் இன் அசர்ட். ஓகே, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல எந்த சைடுல காமிப்போம்? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட் மோகன் சாரி, டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி எங்க காமிப்போம்? என்னென்ன என்ன சொன்னீங்க? டெபிட்டா கிரெடிட்டா? டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லயபிலிட்டியா? டெபிட் டெபிட் சைடா? இல்ல எனக்கு கொஞ்சம் கத்தி. கிரெடிட் சைடு. சி ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் வச்சு நம்ம சாப்பிடுறோம்ல. ரைட் ஹேண்ட் நம்ம சாப்பிடுறோமா? ரைட் ஹேண்ட் சாப்பிடுறதுன்றது ஃபேவரபிலிட்டியா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபிலிட்டி என்ன? அசட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபிலிட்டி, கடன் கம்மியானாலும் ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபிலிட்டி இல்ல. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சுக்கோங்க ஈஸியா. ஸோ ஆர்கனைசேஷன் ஃபேவரபிலிட்டி எது? அசட் இன்க்ரீஸ் ஆனாலும் என்னோட கடன் கம்மியானாலும் ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபிலிட்டி. கரெக்டா? ஸோ அதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு. அதோட ஆப்போசிட் இம்பாக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஈஸியா இருக்கா? அண்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் விச் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? பிரியங்கா நீங்க சொல்லுங்க கண்ணா. டெப்ரிசியேட் பில்டிங் பை 4000. பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற டெப்ரிசியேஷன் பிரியங்கா கேக்குறதா? பில்டிங் வந்து 40,000 ரா. டெப்ரிசியேட் பில்டிங் பை 4000. இது இந்த என்ட்ரியை எங்கெல்லாம் காமிப்போம் நம்ம? ரீவால்வேஷன்ல எங்க காமிப்போம்? டெப்ரிசியேஷன் டெபிட் சைடுல காமிப்போம். வெரி குட். இது படிச்சுக்கோங்க நல்லா. இது ஒரு 5 மார்க்ஸ்ல கேட்டாங்க ஒரு வாட்டி. இதுல வந்தது பப்ளிக். இது நல்லா பண்ணிக்கோங்க. ஆ இந்த ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெட்டாஸ் பை ருபீஸ் 16,000 இருக்குல்ல, ஜனன் நீங்க சொல்லுங்க கண்ணா. the ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெட்டாஸ் பை 16,000 இது என்ன பண்ணணும் ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல? கிரெடிட்ல காமிக்கணுமா? ஓகே, மோகன் நீங்க என்ன சொல்றீங்க, எங்க காமிக்கணும்? டெபிட்ல காமிக்கணுமா? பிரியங்கா நீங்க என்ன சொல்றீங்க? ம்,
சரி ஜர்னல் என்ட்ரி சொல்லுங்க. இல்லடா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட்ல காமிப்பீங்களா கிரெடிட்ல காமிப்பீங்களா அவ்வளவுதான். கிரெடிட்ல காமிக்கணுமா? ஏன் கிரெடிட்ல? அதனால ரைட் ஆஃப் பண்றதுல என்ன அர்த்தம்? கிரெடிட்ல காமிக்கணும். பிரியங்கா ஜனன் கரெக்ட். மோகன் கிரெடிட்ல காமிக்கணும் கண்ணா அத. ஆமா. இது வந்து ஏன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கடனாளி இல்லையா நம்மளுக்கு. சரி சார் நம்ம கூட கடன் கொடுக்க சாரி நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்கல்ல. ஒண்ணு பேமெண்ட் நம்ம பண்ணணும். இல்லையா பேமெண்ட் பண்ண முடியலன்னா என்னால பேமெண்ட் பண்ண முடியலன்றத நான் காமிச்சிடணும். ஆக மட்டும் கிரெடிட்டார்ஸ் அந்த புக்ஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ கிரெடிட்டார்ஸ் புக்ஸ்ல இருக்கக்கூடாதுன்றது என்ன இம்ப்ளை பண்றது? டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி. டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லயபிலிட்டின்றது வந்து எங்க வரும்? ஆ அதான். ஓகேவா? இந்த என்ட்ரி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? கண்டிப்பா. சொல்றேன்டா. பிரியங்கா கம்ப்ளீட்டட் போட்டிருக்கேன். இல்லடா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 5 பிரியங்கா கம்ப்ளீட்டட் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம்டா ஜர்னல் என்ட்ரி சொல்றேன். ரீவாலுவேஷன் சண்டே கேட்டாஸ் லீவ் கரெக்ட் கண்ணா கரெக்ட் கண்ணா சூப்பர். ஸோ வேற என்ன இதுல காம்பரன்சிவ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இது வேற ஏதாவது டவுட் இருக்கா? அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்ல நம்ம. காம்பரன்சிவ் ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா ஸ்டெப்ஸ் குட்வில் என்ட்ரி வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா? நீங்க பார்க்கும்போது ஏதாவது டவுட்னா கேக்குறீங்களா? ரிவைஸ் பண்ணும்போது ஆ நான் ஹை லெவல்ல ரிவைஸ் கொடுக்குறேன். குட்வில் ஃபேவரட் டாபிக் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணலாமா? சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம் ஜனன்? சூப்பர் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன? டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? ஸோ குட். அடுத்தது வந்து நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு கரெக்டா? குட். இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க. எப்படின்னா ஃபேர் ரெம்யூனரேஷன் தி பார்ட்னர் வேல்யூட் கம்ஸ் டு 6000 per annum அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு ஃபேர் ரெம்யூனரேஷன் மைனஸ் பண்ணனா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். புரியுதா? இந்த சம்ம ஃபார்மேட் இது போட்டுக்கோங்களேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போட்டுக்கோங்களேன். இது நான் இங்க போட்டு தரேன். வெரி இம்பார்ட்டன்ட் சம் போட்டிருக்கேன் பாருங்களா. ஜனன் கேக்குறதா ஜனன் நான் பேசுறது? சூப்பர். இந்த சம் கோத்ரூ பண்ணுங்க புரியுறதா பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 3.
புரியுதா? சொல்லுங்க பிரியங்கா. எந்த சம்மன் தெரியலையேடா எனக்கு. நீ வேணா அப்புறம் நிதானமா பார்த்துட்டு சொல்லு. அர்ஜென்ட் இல்ல. நீ நிதானமா பார்த்துட்டு வேணா சொல்லு. அர்ஜென்ட் இல்ல. ம். என்னமா என்னமா புரியல. அதுவா பிரியங்கா? மோகன் சொல்றது கரெக்டா? தேர்ட் சாப்டரா? அது அது வரும்போது பார்க்கலாமா? தேர்ட் சாப்டர் வரும்போது. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் மோகன். கண்டிப்பா பார்க்கலாம் பிரியங்கா. இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதே சமயம் கூட வரலாம். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 4 பாருங்க கண்ணா. ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர் எண்டிங் டேஷ் 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 நான் ரெக்கரிங் இன்கம் வந்ததுன்னா லெஸ் பண்ணணும். என்ன? ஓவர்வேல் நான் ரெக்கரிங் இன்கம் வந்ததுன்னா ஏன் லெஸ் பண்ணணும்னா அந்த ப்ராஃபிட்குள்ள இது ஒன் டைம் விஷயம்லாம் வெளியில எடுத்துடுறோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்னா ஏற்கனவே ஆட் ஆயிருக்கும் இன்கம், அதை மைனஸ் பண்றோம். ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் நடந்திருக்குன்னா அந்த இயர்ல வந்து மைனஸ் பண்ணி அடுத்த விஷயத்துல ஆட் பண்ணிடணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம். இந்த சம்மும் பார்த்துக்கோங்க. இது 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 இந்த எக்ஸல் ஃபைல் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா பேசாம. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்க அண்டர்லைன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறீங்களா? நல்லா, அதாவது இந்த 5 நாள் அப்படியே கரைச்சி குடிக்கிறோம் நம்ம. ஓகே, 4 பேர் உட்காந்து. ஸோ அந்த மாதிரி. நான் ரெக்கரிங் இன்கம்னா இட்ஸ் நாட் அ ரெகுலர் இன்கம். ஓகே. இதெல்லாம் ஓகே. சிக்ஸ்த் சம் வந்து வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ். வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ்க்கு என்ன பண்ணோம்? ப்ராஃபிட்ஸ் இன்டு வெயிட்ஸ். ப்ராஃபிட்ஸ் இன்டு வெயிட்ஸ். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை வெயிட்ஸ். ஓகேவா இந்த சம்? Total weighted profits divided by weights. Total weighted profits divided by weights. Total weighted profits divided by weights. Okay வா? Good. Next பாருங்க. Find the value of goodwill at 3 years purchase of weighted average profits of last 4 years. இதுவும் அதே மாதிரி தான். Total weighted profits divided by weights. Total weighted profits divided by weights. புரியுதா? ஜனன் ஓகேவா ஜனன் இந்த சம்ம? மோகன், பிரியங்கா? Total weighted profits divided by weights. Okay. ஸோ இது வந்து என்ன என்ன சம்? பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல அசட் கொடுப்பாங்க. இது வந்து அந்த 1 மார்க்ல கேட்பான். அசட் கொடுப்பான், லயபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அசட் லயபிலிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருப்பான், ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுக்காத மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ அசட் மைனஸ் லயபிலிட்டி எவ்வளோ? 3 lakhs. அதான் கேபிட்டல். அதுலேருந்து 12.5% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் யர் நார்மல் ப்ராஃபிட். தட் இஸ் this into 12.5%. ஓகே, நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிரும்.
அதுதான் நார்மல் ப்ராஃபிட். அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன இது சான், எஸ் ஏஎன் சான், அதான் வந்து கோடு. சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திடீர்னு ஞாபகம் மிஸ் ஆயிடுத்துன்னா க்ளூ தர. சான் சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் இந்த இந்த சம் பாருங்க. இந்த சம் ஈஸியா பாருங்க உங்களுக்கு. ஈஸியா போட்டுருவீங்களா இந்த சம்ம? இல்லஸ்ட்ரேஷன் 7. ஓகே. பிரியங்காக்கு ஓகே. மோகன் ஜனன் உங்களுக்கு? நான் ஓகே. மோகன் உங்களுக்கு ஈஸியா? ஓ. மோகன் கவலைப்படாதீங்க. அக்கவுண்ட்ஸ் கண்டிப்பா சென்டம் வாங்குவீங்க. ஓகே, டோன்ட் வரி. ஸோ ஃபேர் ரெம்யூனரேஷன் அதே மாதிரி சம் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்ல. ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் லெஸ் ஃபேர் ரெம்யூனரேஷன் வில் கிவ் யூ ஆவரேஜ் ப்ராஃபிட். குட். இதெல்லாம் ஈஸி. ஆன்னிட்டி மெத்தட். ஆன்னிட்டி மெத்தடுக்கு இந்த டேட் கொடுத்துருவாங்க 2.4868. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்னிட்டி இது மெத்தடுக்கு இதில் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் டோட்டல் பண்ணி டிவைட் பை 3. நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும் 50,000 இன்டூ 10. அதன் மூலமா சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்ஸ். குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் ஆன்னிட்டி. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? குட். இது இது இம்பார்ட்டன்ட் சம். இங்க போடுறேன். கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் இதுவும் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதே தான் நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், குட்வில். ஆனா இங்க குட்வில்லோட ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ 4 விதமான சம் பார்த்துருக்கோம். ஒன்று நார்மலா குட்வில்க்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் சூப்பர் ப்ராஃபிட். அனதர் வந்து இந்த நான் ரெக்கரிங் இன்கம் லெஸ் பண்ணி ஓவர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக் இது இம்பாக்ட் கொடுக்கறது. இன்னொன்று ரெம்யூனரேஷனை மைனஸ் பண்றது. இன்னொன்று ஆன்னிட்டி மெத்தட். இன்னொன்று கேபிட்டலைசிங் மெத்தட். அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு வெயிட்டட் ஆவரேஜ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தேங்க்ஸ். ஓகேவா? இந்த செம்ம காப்பியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடைசி செம்ம கடைசி செம்ம என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ல வருதுன்னு நினைக்கிறேன்ல, எம்சிக்யூல இந்த செம்ம. Average profit, normal rate, average profit divided by normal rate of return will give you capitalized value. Goodwill is equal to capitalized value of the business minus capital employed. ஓகேவா? இது ஒரு எம்சிக்யூல வருது. ஞாபகம் இருக்கா பிரியங்கா? லாஸ்ட் எம்சிக்யூ ஆஃப் குட்வில். ஓகேவா ஜனன்? இந்த illustration 11 is your one of the MCQ in goodwill. மோகன் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? See, capitalized value of the business is equal to average profit will normal rate of return. இங்க goodwill is equal to super profit by normal rate of return into 100. இது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். இது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். இப்போ சாப்டர் 3.
யாருக்கும் ஃபுல் ஃபைல் ரெடி பண்ணேன் நானு. 3 பேருக்கு யாரோட ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் டீடே இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து நோ இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 10% வந்து டு பி சார்ஜ்டு. salary வந்து நோ ரெம்யூனரேஷன்ஸ் பேயபிள். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஈக்குவலி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 6%. salary நோ ரெம்யூனரேஷன்ஸ் பேயபிள். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவலி. ஓகேவா? இல்ல ஏதாவது இருக்கா? டயர்டா இருந்தா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து ஆம், எப்பவுமே வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா என்ன பண்ணுவோம்? we will incorporate capital and current account. சரியா? fixed capital accountனா we will incorporate capital and current account. capital account will include only um, opening capital, அப்புறம் additional capital, sorry, additional capital, அப்புறம் closing capital. 3 தான் வரும். இதெல்லாம் இது வராது. ஓப்பனிங், அடிஷனல், க்ளோசிங் மட்டும் தான் வரும். கரண்ட்ல தான் எல்லாமே வரும். டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், salary, P&L appropriation எல்லாமே வரும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளக்சுவேட்டிங்னா என்ன வரும்? எல்லாமே ஆல் அட் ஒன் கோ. ஓகேவா? ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா ஆல் அட் ஒன் கோ. ஆமா, கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணுங்கண்ணா. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணோம். ஓப்பனிங் கேபிட்டல்ல மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வில் பி சார்ஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியா? இப்போ ஓகேவா? Interest on capital will be charged on opening balances only and on additional capital. Interest on capital will not be charged on opening balance current accountல காமிக்க மாட்டோம். சரியா? journal entry for interest on capital என்னவா இருக்கும்? Interest on capital account debit to partners capital account. correct அண்ணா. correct 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 correct. ஜனன் கேக்குறதா என் வாய்ஸ்? மோகன் கேக்குறதா? பிரியங்கா? ஓகே. இந்த நீங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு சாப்பிட போவீங்க? சும்மா டென்டேட்டிவா இன்னைக்கு ஜஸ்ட் சொல்லுங்களா? நம்ம ஒரு 1:30. ஓகே. ஜனன் நீங்க கண்ணா? மோகன் 1:30யா? ஓ, ஜனனுக்கு தான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா? நம்ம ஒரு 1:45 மீட் பண்ணலாமா? இஃப் யூர் ஓகே. ஃபீலிங் லிட்டில் டயர்டா ஃபீல் பண்றேன், என்னன்னு தெரியல. இந்த சாப்டர் 3, 2, 1 மட்டும் பெண்டிங்க.
ஒரு 1:30க்கு மீட் பண்ணலாமா திருப்பியும்? நான் அதுக்குள்ள இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன், இம்பார்ட்டன்ட்டா டு நோட். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம். ஒவ்வொரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளமா நான் சொல்றேன். ஒரு 4 காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. Tutoring. Codes. நான் சொல்ற சம்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா கண்ணா? இந்த சம்லாம் கொஞ்சம் பண்ணுங்களேன். பிரியங்கா. இதுல எவ்வளவு சம் முடிச்சிருக்கீங்க எல்லாரும்? ஆம், அந்த 9th சம்மோடதும் 8th சம்ஸ் ரிலேட்டட் எல்லாம் முடிச்சிட்டீங்க? ஆக்சுவலா அடுத்த கிளாஸ் ஒண்ணு போட்டிருந்தேன், கொஞ்சம் லிட்டில் டயர்ட். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் சம் போட்டீங்களா இதுல? இல்ல ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிடுச்சா? குட். மோகன் நீங்க போட்டீங்களா கண்ணா ஃபர்ஸ்ட் சம்? மோகன், ஹலோ மோகன். ஆ, இது ஃபர்ஸ்ட் சம் போட்டீங்களா? என்னப்பா என்னப்பா? ஃபினான்ஸ் காஸ்ட் ஆப்ரேட்டிங்கா எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா எங்களோட சிடபிள்யூல ஃபினான்ஸ் காஸ்ட் ஆப்ரேட்டிங்கா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம புக்ல வந்து இல்ல 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 அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு புக்கும் ஒரு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க கண்ணா. சொல்றேன் ஒரு நிமிஷம். அது என்ன எதனால நான் அப்படி சொல்றேன், ஏன் புக்ல அப்படி இருக்குன்னு சொல்றேன். புக் சம் இது. ஏன் ஜனன் புக் சம்மா? பிரியங்கா அது புக் சம்மா?
ஆ ஆ ஆ ஜனன் அது புக்ஸம்மா ஜனன். சரி சரி சரி. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது மோகன்? 40% வந்ததா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ? ஜனனுக்கு பிரியங்காக்கலாம் இது வந்ததா? ஓ அதை சம் போடலையா? சூப்பர், வெரி குட். சோ நீங்க ஃபினான்ஸ் காஸ்ட் எடுத்துட்டீங்களா எப்படி கண்ணா? எடுக்கல. ஆப்ரேட்டிங்ல எடுக்கல. ஃபினான்ஸ் காஸ்ட்ன்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அந்த மாதிரி வரும் மோகன். ஓகே. ஸோ எங்க சிடபிள்யூல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனி காஸ்ட் விச் ஆர் இன்கர்டு நாட் ஆன் அ ரெக்கரிங் பேசிஸ் should not be taken into consideration for your operating cost. புரியுதா ஜனன்? அந்த சம் ஆன்சரை வந்து ஷேர் பண்ண முடியுமா கண்ணா? நான் இந்த 4 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன், நம்ம 3 பேர் 4 பேருக்கு. ஓகே. சொல்லுமா. கரெக்ட்ரா. சூப்பர். ஸோ 40 ஜனன் 40 20 75 75 வந்துருச்சா? 75 25 வந்துருச்சா? என்ன வருது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ? சரி, ஓகே, செக் பண்ணுங்க. நாங்க வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் ஒரு நிமிஷம். ஃபினான்ஸ் காஸ்ட் வி won't டேக் இட் இன் சிடபிள்யூ. உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க. ஃபினான்ஸ் காஸ்ட் எடுத்துக்க கூடாது கண்ணா. ஓகே. இங்க பாருங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் 18 பாருங்க கண்ணா. இங்க ஃபினான்ஸ் காஸ்ட் இருக்கா? ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல தானே கேக்குறீங்க ஃபினான்ஸ் காஸ்ட் எடுத்துக்கணுமான்னு? எடுத்துக்க கூடாது. ஓகேவா? சரியா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் போட்டுருங்க எல்லாரும். செகண்ட் சம் போட்டுருங்க. தேர்ட் சம் போட்டுருங்க. ஃபோர்த் சம் போட்டுருங்க. ஃபிஃப்த் சம் போடுங்க. சிக்ஸ்த் சம் போடுங்க. செவன்த், எயித்து, நைன்த்து, டென்த்து, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th, 17th, 18th சம் வரைக்கும் போடலாம். ஓகேவா? ம், ஆனா இது வந்து நீங்க இன்னைக்கு மத்தியானம் டெஸ்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. 18 சம்ஸ். மத்தியானம் டெஸ்ட் 4 டு 7, தட் இஸ் ஈவினிங் 4 டு 7 டெஸ்ட் 3 பேரால எழுத முடியுமா? ஏதாவது சேலஞ்ச் இருக்கா?
பிரியங்கா உங்களுக்கு? ஓகே. ஜனன் உங்களுக்கு? 3 o'clock சரி ஓகே. ஓகே. மோகன் நீங்க? மோகன் கேக்கல வாய்ஸ். எழுதுறேன்னு சொல்றீங்களா? எப்படி என்ன எழுதுறேன்னு சொல்றீங்களா? இல்ல கணின்னு கேட்கவே இல்ல. எழுதுறீங்க சூப்பர். இந்த 18 சம்ஸ் வந்து இப்போ இதோட ஆன்சர்ஸ் கூட கோத்ரூ பண்ணிக்கோங்க சரியா? எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட் உட்காந்து இந்த 18 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு ஆஹ், இது மட்டும் எடுத்துட்டு ஐ கம் பேக் அட் 1:30 அகைன். 1:30 இல்ல 1:30 வேணாம், நீங்களா சாப்பிடணும்னா ஒரு 2:30க்கு மீட் பண்ணலாமா? ஒரு அரை மணி நேரம் தான் ஒரு ரீகேப். ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் தேர்ட் லெசனும் ரீகேப் பண்ணிடுறேன். 2:30 ஓகேவா இருக்குமா 3 பேருக்கும்? ஜனன் ஓகேவா? பிரியங்கா, மோகன் உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த 4 to 7 பேப்பருக்கு ஃபுல்லா என்ன பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. கொஷின் பேப்பர் வந்து இந்த பாளையம் கோட்டைன்ற ஒருத்தவங்க கிட்ட வந்து கொஷின் பேப்பர் வந்திருக்கு. அதான் அனுப்பிச்சு விட போறோம் உங்களுக்கு, இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஓகேவா? ஸோ டெய்லியுமே 90 மார்க்ஸ் பேப்பர் எழுதுறீங்க. இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு, தேர்ஸ்டே வரைக்கும் 90 மார்க்ஸ். காத்தால ரிவிஷனு, மத்தியானம் 90 மார்க்ஸ். காத்தால ஒவ்வொரு நாள், காத்தால ஒரு நாளைக்கு தியரி காத்தால எடுப்பேன், ஒரு நாளைக்கு ட்ரிக்ஸ், ஒரு நாளைக்கு டூ யூ நோ, அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து 2 மார்க்ஸ் மட்டும் இன்சைட் கொஷின்ஸ்ல இருந்து, மத்தியானம் டெஸ்ட். ஓகேவா? டெய்லி 90 மார்க்ஸ். அதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அனதர் 6 days we four are going to sit. ஓகேவா? சரியா ஜனன்? மோகன் ஓகேவா? சோ அப்பதான் வந்து நம்மளால சென்டம் வாங்க முடியும். பிரியங்கா ஓகேவா? ஆ ஸோ 2:30 we will catch up. இப்போ நீங்க போட வேணாம் சம்ஸ், ஃபுல் புக் ரிவைஸ் பண்ணுங்க ஃபார் 4 to 7 எக்ஸாம். ஓகே. பை கண்ணா. தேங்க்யூ ஜனன், தேங்க்யூ மோகன், பிரியங்கா தேங்க்யூ. ஆ தேங்க்யூ. பை பை. சொல்லுமா. ம். அந்த இதுவா நான் செக் பண்றேன் சொல்லுமா. நீ தான் வருவியே, மண்டே காத்தால வருவல. அப்ப அப்ப நான் உன்கிட்ட கொடுத்துறேன். மண்டே இல்ல, டியூஸ்டே மீட் பண்ணலாம். இல்லடா, ஒண்ணு உன்கிட்ட இருக்கும் இல்ல என்கிட்ட இருக்கும்டா, அவ்வளவுதான். நான் பாக்குறேன், செக் பண்றேன். டியூஸ்டே நீ காத்தால வா. பை செல்லம். ஆல் தி பெஸ்ட்ரா.